ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரிசல்ட் கொடுங்க குரூப்ல. நேற்று நீங்க போடல தானே? ஓகே, ஸோ நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்ட் ஏபின்னு என்னன்னு சொன்னோம். கரெக்டா? ரெஸ்ட் மீன்ஸ் என்ன? ரெஸ்ட்னா என்னது? ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர். அதுதான் ரெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ரெஸ்ட். கரெக்ட்? ஓகே, இதான் நேற்று பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெஸ்ட்ல ஹெச்டிடிபி பேசிக்ஸ் அப்படின்னு நம்ம படித்தோம். கரெக்டா? ரெஸ்ட் ஓவர் ஹெச்டிடிபி அப்படின்னு இல்லையா? இதுக்கு என்ன மீனிங்? ரெஸ்ட் ஓவர் ஹெச்டிடிபி. அப்ப ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட்? ரெஸ்ட்னா ஹெச்டிடிபி என்ன? மோஸ்ட் காமன் யூஸ் ஆஃப் ரெஸ்ட் இஸ் ஓவர். அப்ப அந்த லைனுக்கான மீனிங் என்ன? அதாவது ஹெச்டிடிபி அப்படின்னு நம்ம சொல்றது என்னன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். கரெக்டா? இது என்னதான் பண்ணுதா? டேட்டாவை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணுது, அதாவது கம்யூனிகேட் பண்ணுது. நம்மளுடைய சிஸ்டத்தையும் சர்வரை என்ன பண்ணுதுன்னா கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுது. அப்படிதானே? அதுக்காக யூஸ் பண்ற மெத்தட் நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா லைக் சிம்பிளா என்ன சொன்னோம்? அதுக்கு பேரு HTTP அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? நம்மளுடைய சிஸ்டம் இருக்கு, அதான் கிளைண்ட். கிளைண்ட்டையும் சர்வரையும் என்ன பண்ண போகுது? கம்யூனிகேட் பண்ணுது. கம்யூனிகேட் பண்ணுதுன்னா திஸ் இஸ் நத்திங் பட் என்ன இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுது டேட்டாவை. ஹைப்பர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ஹைப்பர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் சொல்றாங்க. புரோட்டோகால் அப்படின்னாலே ஒரு செட் ஆஃப் ரூல் தான். அப்போ நம்மளோட சிஸ்டத்துல இருந்து சர்வருக்கு டேட்டாவை என்ன பண்ணுறதுனா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று செட் ஆஃப் ரூல் தான் என்ன சொல்றாங்கன்னா நார்மலா HTTPன்னு சொல்றாங்க. புரியுதா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னா ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த ரெஸ்ட்ங்கிறது ஒரு ஸ்டைல், ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டைல் மாதிரி. புரியா? அப்ப அதுல என்னன்னா இதுலயே ஒரு செட் ஆஃப் பிரின்சிபிள் தான் இருக்கும், ரூல் தான் இருக்க போகுது. ஓகேவா? இது எதுக்காகனா டிசைன் பண்றது, எப்படி நம்ம அந்த சர்வீசஸ் வந்துட்டு இந்த HTTP மூலமா யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்றோம் அப்படிங்கறத ரெஸ்ட்னு சொல்றாங்க. கிளியரா? அது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா லைக் நம்ம இன்டர்நெட்ல நம்ம டேட்டாவை நம்மளுடைய சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சர்வருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக என்ன சொல்றோம்னா HTTP, டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஓகேவா? அதுக்குள்ள ரெஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வே ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வச்சுக்கிறது தான் ரெஸ்ட்னு இருக்கும். நார்மலா HTTP என்ன பண்ணும்? டேட்டாவை நம்மளுடைய கிளைண்ட்ல இருந்துட்டு சர்வருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. புரியுதா? அதுல ரெஸ்ட்ங்கிறது அது எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் டேட்டாவை அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டைல். அது ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் ஸ்டைல் இருக்கு. அந்த பர்டிகுலர் ஸ்டைலை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெஸ்ட் வந்து என்ன பண்றோம்? ரெஸ்ட் மூலமா டேட்டாவை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? அப்ப சிம்பிளா ரெஸ்ட்ங்கிறது ஒரு செட் ஆஃப் ரூல் ஆர்கனைசிங் அண்ட் ஸ்ட்ரக்சரிங் த டேட்டாஸ் சென்ட் அண்ட் ரிசீவ் த HTTP. HTTP மூலமா தான் டேட்டாவை சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். HTTP இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர், ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஒரு ஸ்டைல். அந்த ஸ்டைலை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படிங்கறத அந்த ரெஸ்ட்னு சொல்றோம். அதனாலதான் ரெஸ்ட் ஓவர் HTTPன்னு போட்டிருக்கோம். மோஸ்ட் காமனா யூஸ் ஆஃப் ரெஸ்ட் இஸ் ஓவர் HTTP தான். புரியுதா? அப்ப நான் ரெஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, எப்படி வந்துட்டு அதுக்கான ஒரு ஸ்டைல், எப்படி டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இங்க இருந்து அப்படியே நமக்கு சென்ட் ஆகுது, அங்க இருந்து ரிசீவ் ஆகுது, அப்ப அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன, அதெல்லாம் சொல்றதுதான் இந்த ரெஸ்ட்னு அர்த்தம். புரியுதா? அப்ப அந்த HTTPல தான் நம்ம நிறைய மெத்தட்ஸ் தான் சொன்னோம். என்னென்ன மெத்தட்? கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட், ஆஃப்டர் தட் புட் மெத்தட், டெலீட் மெத்தட், இதெல்லாம் சொன்னோம். கரெக்டா? அப்ப இது எதுக்காக? நீங்க சொல்றீங்க டேட்டாவை கிளைண்ட்ல இருந்து ப்ரௌசர் டு சர்வருக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் டேட்டாவை. அதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நீங்க ப்ரௌசர்ல ஒரு டேட்டாவை இங்க இருந்து கொடுத்துட்டு அங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா போஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப HTTPயோட போஸ்ட் மெத்தட். அதே இது நீங்க அங்க இருந்து ரீட் பண்றீங்க. ஓகே, அந்த ரீட் பண்ற ரிசோர்ஸ் என்னவா இருக்கலாம்? அது டேட்டா பேஸா இருக்கலாம். எஸ், அந்த டேட்டாவை ரீட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கெட் யூஸ் பண்ணிக்கிறோம். புட் அப்டேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். டெலீட் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்? டெலீட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் திங், இதுதான் தேவை.
இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல இங்க இருந்துட்டு நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், அது என்ன ஃபார்மேட்ல எனக்கு டிரான்ஸ்பர் ஆகுது, அப்படிதான் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம நிறைய சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த இடத்துல அமேசான் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்ப நான் அமேசான் அப்படின்னு இங்க டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணுது, அமேசானோட சர்வருக்கு தான் போகுது. கரெக்டா? அப்ப அந்த அமேசானோட சர்வருக்கு போகும்போது என்னென்ன டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு போகுது, புரியுதா? இப்ப இதே இடத்துல நான் இங்க சைன்இன் பண்ணி ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குறேன். வாங்கும்போது என்ன பண்றேன்னா பை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்றேன். அதை கிளிக் பண்ணும் போது நம்மளுடைய டேட்டாவை தான் எடுத்துட்டு தான் எனக்கு எங்க போகணும்னா சர்வருக்கு போகணும். அப்ப இங்க இருந்து கொண்டு போகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் ரெக்வஸ்ட். புரியுதா? இங்க இருந்து நமக்கு எடுத்துட்டு போகுது இல்லையா, அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், HTTP-யோட ரெக்வஸ்ட். இங்க பிரவுசர் இருக்கு, பிரவுசர் அப்படிங்கிற ஒண்ணு நமக்கு இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு சர்வர் இருக்கு. இப்போ அமேசான்னா அமேசானோட சர்வர் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் சர்வர். இப்போ சர்வர் இங்க இருக்கு, கரெக்டா? இப்போ இங்க இருந்து நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், பிரவுசர்ல இருந்து எனக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ஒரு ரெக்வஸ்ட் இங்க கொடுக்குறேன் அப்படின்னா இங்க இருந்து சர்வருக்கு அது போகுது, கரெக்டா? இங்க இருந்து அது போறதுக்கு பேரு தான் ரெக்வஸ்ட். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா HTTP-யோட ரெக்வஸ்ட். புரியுதா? இப்ப அதே மாதிரி அங்க இருந்து நமக்கு தேவையான ரிசல்ட் வருது இல்ல, அதுக்கு பேர் தான் HTTP-யோட ரெஸ்பான்ஸ். நம்ம இதை ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் சொல்லி, இப்ப இது HTTP ரெக்வஸ்ட், HTTP ரெஸ்பான்ஸ், அவ்வளவுதான். புரியுதா? ஓகே, இங்க இருந்து இங்க வருது இல்லையா, இதுக்கு பேர் ரெக்வஸ்ட். இங்க சர்வர்ல இருந்து இந்த கிளைண்ட்டுக்கு, கிளைண்ட் அதாவது பிரவுசர் என்ன சொல்றேன்னா கிளைண்ட், சரியா? அப்ப இந்த கிளைண்ட் என்ன டிவைஸா வேணாலும் இருக்கலாம், ஒரு மொபைலா இருக்கலாம், மொபைல் டிவைஸ்ல இருக்கலாம், இல்ல லேப்டாப்பா இருக்கலாம், இல்ல சிஸ்டமா இருக்கலாம், அதான் கிளைண்ட். அப்போ இங்க இருந்து சர்வருக்கு போறதுக்கு பேரு HTTP ரெக்வஸ்ட், அங்க இருந்து வர்றதுக்கு பேரு ரெஸ்பான்ஸ். கரெக்டா? ஓகே, இப்போ இந்த ரெக்வஸ்ட் எப்படி போகும் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம் அப்படின்னா சிம்பிள் திங், ரெக்வஸ்ட் மெசேஜ். சரியா? அப்ப இந்த ரெக்வஸ்ட் மெசேஜ்ல இப்ப எனக்கு நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை வாங்க போறேன், இந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொபைல் அப்படின்னு நம்ம கொடுப்போம், கரெக்டா? இப்ப நான் மொபைல் கொடுக்கறது அந்த இடத்துல ரெக்வஸ்டா தான் போகும், ஸ்லாஷ் மொபைல் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்டா தான் எனக்கு அங்க போகுது. புரியுதா? சரி, ஓகே. அது போயிட்டு இப்ப என்ன பண்ணுது, மொபைலா கொடுத்த உடனே ரெஸ்பான்ஸா இந்த பேஜ், ஒரு HTML பேஜே கொடுக்குது, அப்படிதான் இல்லையா? இப்ப எனக்கு இந்த டேட்டா வேணும், நான் கிளிக் பண்றேன். இப்ப இதை கிளிக் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல ஆட் டு கார்ட், அது பை நவ் கொடுக்குறேன். இப்ப கொடுக்கும்போது நம்மளுடைய நேம், நம்மளோட அட்ரஸ், அப்படிதான் இல்லையா, அந்த டீடைல்லாம் எடுத்துட்டு தான் சர்வருக்கு போகணும். அது எடுத்துட்டு போற டேட்டா ஃபார்மேட் தான் இது சொன்ன ஜேசன் ஃபார்மேட், கரெக்டா? அப்ப இந்த ஹெட்டர்ல இது என்னெல்லாம் எடுத்துட்டு போகும், இப்ப நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குறோம்னா அதோட ஹெட்டர்ல என்னென்னலாம் எடுத்துட்டு போகும், ரெக்வஸ்ட் மெசேஜ் எப்படி இருக்கும், நம்ம ஜேசன் ஃபார்மேட்ல நேம் அதெல்லாம் எடுத்துட்டு போகுது. அப்ப அது என்ன ஃபார்மேட்ல இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போகுது, அந்த டேட்டா ஃபார்மேட் ஜேசன். அப்ப நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட் மெசேஜ் எப்படி இருக்கும், அது என்ன இதெல்லாம் எடுத்துட்டு போகுதுங்கிறத நம்ம இங்க சொல்றோம், சரியா? அதுக்குள்ள 3 டேட்டாஸ் வச்சிருக்கோம் கண்டிப்பா. ஒன்னு ரெக்வஸ்ட் லைன், இன்னொன்னு ஹெட்டர் வேரியபிள், இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெசேஜோட பாடி. நம்ம கொடுக்குற ரெக்வஸ்டே 3 பார்ட்டா தான் எடுத்துட்டு போகுது, புரியுதா? அப்ப ரெக்வஸ்ட் லைன்ல என்ன இருக்குன்னா HTTP-யோட கமெண்ட் இருக்கும். தென் ஹெட்டர் வேரியபிள் என்னன்னா ரெக்வஸ்டோட மெட்டா டேட்டா. அப்ப இந்த மெட்டா டேட்டானா எக்ஸாக்ட்டா உங்களுக்கு என்ன வேணும், புரியுதா? மெசேஜோட பாடிக்குள்ள என்ன இருக்குன்னா கண்டென்ட் ஆஃப் தட் மெசேஜ், ஓகேவா? இதோட கண்டென்ட் என்னவோ அந்த கண்டென்ட் இருக்கும், புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிம்பிளா சொல்லணுங்கிறதுக்காக நான் ஒரு இதை போட்டு வச்சிருக்கேன், பாருங்க. இமேஜின் ஆர்டரிங் பிரியாணி ஆன்லைன். இப்ப என்னென்னலாம் பண்ணுவீங்க, என்ன சார் நீங்க கூட எல்லாமே கேட்கும், அப்படினாலே இங்க பாருங்க HTTP-யோட ரெக்வஸ்ட் மெசேஜ். HTTP-யோட ரெக்வஸ்ட்னால என்னெல்லாம் தேவை, ரெக்வஸ்ட் லைன், ஹெடர் வேரியபிள், மெசேஜோட பாடி, இந்த 3 திங்ஸ் இருக்கும். இதை வச்சுதான் அது எடுத்துட்டு போகும். அது நமக்கு எடுத்துட்டு போறதா நமக்கு தெரியாது,
புரியுதா? நம்ம ஏதோ கொடுப்போம் அது போகுது, அது எப்படி போகுதுங்கிறதுக்கான ஃப்ளோ தான் அது. இப்படிதான் இருக்கும், அந்த ஃபார்மேட்ல தான் எடுத்துட்டு போகும் டேட்டாவை. சரியா? அப்போ அதுக்காக நம்ம இங்க என்ன சொல்றோம்னா இமேஜின் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆர்டர் பண்றீங்க பிரியாணி ஆன்லைன்ல. when you place an order for biryani on a food delivery app, இங்க என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் லைன். அந்த ரெக்வெஸ்ட் லைன் தான் என்னது? நமக்கு என்ன வேணும். புரியுதா? எக்ஸாம்பிளுக்கு இப்படிதான் போகும். post/order biryani http 1.1, அதான் ரெக்வெஸ்ட் லைன். புரியுதா? இதான் http ஓட கமெண்ட். கிரியேட்னா கிரியேட் ஆகும், போஸ்ட்னா கிரியேட் ஆகும், கெட்னா ரிசீவ் ஆகும். http ஓட கமெண்ட். எஸ். இப்போ நான் வந்து கிரியேட் பண்றதுக்கு கொடுத்தனா போஸ்ட், ரீட் பண்றதுக்கு அப்படின்னா கெட், அப்டேட் பண்றதுக்குனா புட், டெலிட் பண்றதுக்குனா டெலிட். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன் http ஓட கமெண்ட். புரியுதா? ஃபர்ஸ்ட் http ஓட கமெண்ட், அப்படிதான் இல்லையா? சரி, ஓகே. ரெக்வெஸ்ட் லைன், இது http ஓட கமெண்ட் சொன்னோம். அப்ப எனக்கு பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ல போய் நீங்க கேக்குறீங்கன்னா இப்படிதான் போகும். சரியா? அப்போ அது கெட் பண்ணும். கரெக்டா? இப்ப நீங்க கிரியேட் பண்ணுவோம், நமக்கு என்ன வேணும், நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்போம். எனக்கு பிரியாணி வேணும். கரெக்டா? இது நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் ஆர்டர் எடுத்துப்பாங்க. நம்ம அட்ரஸ் கொடுக்குறோம், எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஆர்டர் பண்ண முடியும். அப்ப இந்த டீடைல்ல நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் சேவ் ஆகும் நம்ம போயிட்டு. அது போஸ்ட். ஓகேவா? /order biryani இருக்கு இல்லையா, இதுதான் அந்த என்னது ரிசோர்ஸ், அந்த எண்ட் பாயிண்ட். /order biryani. ஓகே, கொடுத்துட்டு http 1.1 இருக்கா, இதான் வெர்ஷன், இதான் புரோட்டோகால். அப்போ நம்ம இந்த ரெக்வெஸ்ட் லைன்ல இப்படிதான் இருக்கும் டேட்டா. ஃபர்ஸ்ட் அதுக்கான ஆக்ஷன் என்னவோ இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ரிசோர்ஸ் என்ன, தென் என்ன இருக்கும், அதுக்கான வெர்ஷன், http ஓட வெர்ஷன் 1.1 இந்த மாதிரி இருக்கும். புரியுதா? அப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா ஐ வாண்ட் டு பிளேஸ் எ பிரியாணி ஆர்டர் அப்படி நம்ம கேக்குறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்டோட லைன்ல இதுதான் இருக்கும், post/order biryani, அதுக்கான வெர்ஷன் இதை எடுத்துக்கிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் ஹெடர் வேரியபிள். ஹெடர் வேரியபிள் நான் என்ன சொன்னேன், திஸ் இஸ் நத்திங் பட் ரெக்வெஸ்ட் மெட்டா டேட்டா. சரியா? மெட்டா டேட்டானால நத்திங் பட் என்னது, ஒரு இன்ஃபர்மேஷன் தான். டேட்டானால இன்ஃபர்மேஷன். ப்ரொஜெக்ட். ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் லைக் யுவர் லாகின் டோக்கன் அண்ட் கண்டென்ட் டைப். புரியுதா? இப்ப எக்ஸாக்டா நமக்கு என்ன வேணும், பிரியாணி வேணும். கரெக்டா? அப்ப அந்த பிரியாணி வேணும்னா இந்த ஹெடர் வேரியபிள்குள்ள என்ன இருக்குன்னா யுவர் டீடைல்ஸ். யுவர் டீடைல்ல உங்களுடைய யூசர் நேம், உங்களுடைய பாஸ்வேர்டு, யூ ஆர் அத்தென்டிகேட்டட் யூசரா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையும் பாக்குறதா இந்த ஹெடர் வேரியபிள். அதான் மெட்டா டேட்டாஸ். மெட்டா டேட்டா மீன்ஸ் நீங்க ஒரு யூசர், வேலிட் யூசரா, எஸ், செக் பண்றது. இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், நான் போயிட்டு என்னால பை கூட பண்ண முடியாது, ஏன்னா இங்க இதுதான் என்னது ஹெடர் வேரியபிள். புரியுதா? அந்த ஹெடர் வேரியபிள்ங்கிறது நீங்க வேலிட் யூசர், அதான் டோக்கன். செக்யூரிட்டில நம்ம படிப்போம் JWT டோக்கன். ஓகேவா? அப்ப என்னன்னா இப்ப நான் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு நான் இங்க கொடுக்குற யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சுட்டு அத்தென்டிகேட் பண்ணிட்டு தான் உள்ளே கொண்டு போகும். ஒரு அத்தென்டிகேட்டட் யூசர் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஆப்ல அலோவ் பண்ணும். புரியுதா? அப்ப நமக்கு இது நம்ம லாகின் பண்ணும்போது நமக்கு செஷன் ஐடிங்கிற ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஆல்ரெடி பார்த்துருப்போம் அந்த செக்யூரிட்டியில செஷன் ஐடி. ஓகே, அப்ப என்ன அர்த்தம்னா அது பிரவுசர்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த பிரவுசர்ல தான் ரெக்வெஸ்ட் ஒரு டைம் நம்ம லாகின் பண்ணிட்டோம்னா நம்ம லாகின் பண்ண உடனே நம்மளுடைய பிரவுசர்ல ஒரு செஷன் ஐடி கிரியேட் ஆயிருக்கு. அப்ப நம்ம நெக்ஸ்ட் எத்தனை ரிசோர்ஸ் என்ன ரெக்வெஸ்ட் கேட்டாலும் குக்கீஸ்ல ஸ்டோர் ஆகி இருக்குது இல்லையா செஷன் ஐடி. அப்ப நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ரெக்வெஸ்டுக்குமே ஓகே இந்த பிரவுசர்ல இந்த யூசர்ல இருந்தா ரெக்வெஸ்ட் வருது, இவர் ஒரு அத்தென்டிகேட்டட் யூசர் தான், அப்ப நீங்க இவருக்கு நீங்க தாராளமா டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். அப்ப கண்டிப்பா இந்த ஹெடர் வேரியபிள் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷன் லைக் அதான் லாகின் டோக்கன், யூசர் நேம், பாஸ்வேர்டு அதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா. ஓகே, கண்டென்ட்டோட டைப்பிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு application.json அந்த ஃபார்மேட்ல இருக்கும். இந்த என்னது ஆத்தரைசேஷன் தான் என்னன்னா அதோட டோக்கன். லைக் டோக்கன் இஸ் நத்திங் பட் எஸ், இந்த டோக்கன்ங்கிறது நத்திங் பட் என்னது இவர் வேலிட் யூசரா இல்லையா, அந்த செஷன் ஐடி மாதிரி. புரியுதா? அதுதான் இங்க சொல்றோம். அப்ப நம்ம இங்க என்ன சொல்றோம்னா it tells the biryani shop I am sending the order detail in the JSON format. Here my login token to confirm it's me. புரியுதா?
நான் தான் இப்ப ஆர்டர் கொடுத்துருக்கேன். அப்ப நம்ம டோக்கனை வச்சு நம்ம என்ன சொல்றோம், நம்மளுடைய டீடைல் எல்லாம் வச்சு அந்த ஜேசன் ஃபார்மேட்ல நம்ம டீடைல் கொடுத்துறோம். அப்ப என்னுடைய டோக்கன், அந்த டோக்கன் தான் அந்த ஹெடர் வேரியபிள் நான் சொல்றேன். சரியா? அப்ப நம்ம டோக்கன் மீன்ஸ் அது என்னவா இருக்கும், அந்த செஷன் ஐடி. ஓகே, அப்ப இந்த சிஸ்டத்துல இருந்து தான் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு, இவர் தான் ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணிருக்காரு, இவருக்கு தான் நம்ம ரெஸ்பான்ஸ் அனுப்பணும். அப்ப அதெல்லாம் வச்சுட்டு தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் வருது. எல்லா அப்ளிகேஷனும் இப்படிதான் ஒர்க் ஆகும். புரியுதா? அப்ப நம்ம கொடுக்குற ரெக்வெஸ்ட் இவ்வளவு ஃபார்மேட்ல இருக்கு. புரியுதா? சரி, இப்ப நமக்கு ஹெடர் வேரியபிள் என்னன்னு புரியுதா? அதுக்கப்புறம் மெசேஜோட பாடி, இந்த இடத்துல தான் என்ன கொடுக்கணும், கண்டென்ட். கண்டென்ட் மீன்ஸ் எக்ஸாக்டா என்ன வேணும், பிரியாணி ஆர்டர் டீடைல்ஸ், இதுதான் மெசேஜோட பாடிக்குள்ள கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன டிஷ், குவான்டிட்டி என்ன, அட்ரஸ் என்ன, இததான் நம்ம சொல்றோம். இது என்ன சொல்றேன்னா, ஐ வாண்ட் 2 plate சிக்கன் பிரியாணி டெலிவர் டு மை அட்ரஸ், இதுதான் சொல்றேன். இதுதான் மெசேஜ். அப்போ நான் இங்க கொடுக்குற டேட்டா இப்படிதான் எடுத்துட்டு போகுது போல அந்த ஆப்புக்கு. புரியுதா? இப்படிதான் எடுத்துட்டு போகுது. கரெக்டா? சோ அப்ப என்னென்னலாம் இருக்கணும், நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது ரெக்வெஸ்ட் லைன், அதுல என்ன இருக்கும், HTTP யோட கமெண்ட், இது எல்லாமே சர்வருக்கு போகுது. சரியா? நம்ம கொடுக்கிற ரெக்வெஸ்ட் சர்வருக்கு போகுது. அப்ப சர்வர்ல அங்க இருந்து அனுப்பக்கூடியதுக்கு தான் ரெஸ்பான்ஸ். புரியுதா? இங்க இருந்து நமக்கு இங்க சென்ட் பண்றதுதான் ரெக்வெஸ்ட். அப்ப இது எடுத்துட்டு போற ஃபார்மேட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதோட ரெக்வெஸ்ட் லைன் கொடுக்கணும், ஹெடர் வேரியபிள், மெசேஜோட பாடி. நம்ம சிம்பிளா மொபைல் கொடுக்குறோம், அது பேக் எண்ட்ல இப்படிதான் ஒர்க் பண்ணுது. ரெக்வெஸ்டோட லைன் என்ன, ஓகே, அது போஸ்ட் மெத்தடா இல்ல கெட் மெத்தடா அப்டேட் மெத்தடா இல்ல டெலிட்டான்னு பார்த்துட்டு அதுக்கோட ரிசோர்ஸோட பேர் என்ன, HTTPயோட புரோட்டோகாலோட பேர், அந்த HTTPயோட வெர்ஷனோட பேர் என்ன, அதான் ரெக்வெஸ்ட் லைன்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஹெடர் வேரியபிள்ல இவர் இப்ப நம்ம ஒருத்தர் சென்ட் பண்றாருன்னா எந்த பிரவுசர்ல இருந்து சென்ட் பண்றாரு, அவர் வேலிடா இல்லையா, சரியா, அவர் அப்ளிகேஷனோட டைப் என்ன, ஜேசன் டைப்ல இருக்கா இல்ல வேற எதுவும் ஃபார்மேட்ல XML ஃபார்மேட்ல அனுப்புறாரா, அதான் ஹெடர் வேரியபிள். அதான் ரெக்வெஸ்டோட மெட்டா டேட்டா. Metadata is nothing but informations. Data about data தான் metadataன்னு சொல்லுவாங்க. சரியா? சோ மெசேஜோட பாடிக்குள்ள எக்ஸாக்ட்டா நமக்கு என்ன வேணும், என்ன கண்டென்ட், அததான் மெசேஜோட பாடிக்குள்ள நம்ம சென்ட் பண்ணணும். புரியுதா? அப்ப நமக்கு கொடுக்குற ரெக்வெஸ்ட் பிரவுசர்ல இருந்து கொடுக்கிறது நமக்கு இந்த ஃபார்மேட்ல எடுத்துட்டு போகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அங்க இருந்து இங்க வருது இல்லையா, எங்க இருந்து, இப்ப நம்ம கேட்ட ரெக்வெஸ்ட், ஓகே, இப்ப நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். சரியா? நம்ம பிரியாணியை நம்ம ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டோம், இதை கொடுத்துட்டோம். இப்ப நமக்கு என்ன வரணும், சர்வர்ல இருந்து அந்த ஆப்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வரணும், யுவர் ஆர்டர் இஸ் சக்சஸ் பிளேஸ்ட், அந்த மாதிரி நமக்கு ஒரு மெசேஜ் வரணும். அதான் கன்ஃபர்மேஷன். அப்ப எனக்கு தேவையான ரெக்வெஸ்ட் நான் கொடுத்துட்டேன், அங்க இருந்து அவங்க என்ன பண்ணணும், கன்ஃபர்மேஷன், நம்மளுடைய டீடைல் எல்லாம் எடுத்துட்டு அவங்க நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பணும். கரெக்டா? அதுதான் ரெஸ்பான்ஸ் மெசேஜ். அப்ப சர்வர்ல இருந்து வர்றதுதான். ஓகே, நம்ம என்னதான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாலும் அது ஓகேவா இருக்கா, இல்ல சம்டைம்ஸ் ஆர்டர் வந்து என்ன பண்ணாது, பிளேஸ் ஆகாது, கேன்சல் ஆகும். எஸ், ஓகேவா? இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். இப்ப நமக்கு once you have to place the order, the biryani shop replies, here's what their response look like. புரியுதா? எப்படி வரும் அப்படின்னா, இதான் ரெஸ்பான்ஸ் லைன். இங்க என்ன இருக்கணும், இங்க எப்படி ரெக்வெஸ்ட் லைன் இருந்துச்சு அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் லைன், ஹெடர் வேரியபிள், மெசேஜோட பாடி. இந்த ஃபார்மேட்ல தான் அது ரிட்டர்ன் அனுப்புது. இப்ப நம்மளே ஒருத்தருக்கு லெட்டர் போடணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஃபார்ம், அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம், அப்படிதான் இல்லையா? ஆனா இப்பெல்லாம் லெட்டர்ல யாரும் யூஸ் பண்றது இல்ல. இப்ப இமெயில் எழுதுறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு, அதே மாதிரிதான் இதுவும். ரெக்வெஸ்ட் அனுப்புறதுனா இந்த ஃபார்மேட்ல தான் அனுப்புது, அங்க இருந்து டேட்டா வருதுனால நமக்கு இந்த ஃபார்மேட்ல தான் எடுத்துட்டு வருது. ரெஸ்பான்ஸோட லைன் என்ன, ஹெடர் வேரியபிள் என்ன, மெசேஜோட பாடி என்ன. அப்ப இந்த ரெஸ்பான்ஸ் லைன் இஸ் நத்திங் பட் சர்வர் புரோட்டோகால் அண்ட் ஸ்டேட்டஸ் கோட். இதுதான் 200. ஓகே, 404. அப்ப சர்வர்ல இருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் லைன், நான் ஒரு ரெக்வெஸ்ட் கேட்கிறேன், /hi நான் இது போட்டேன், அது ஒரு ரெக்வெஸ்ட். அதை நான் இங்க இருந்து யாருக்கு அனுப்புறேன் அப்படின்னா என்னுடைய பிரவுஸ், என்னுடைய சர்வருக்கு அனுப்புறேன். அவர் என்ன பண்றாருன்னா அந்த ரிசோர்ஸுக்கு ஏதாவது ஆக்சஸ் பண்ணி டேட்டா வர முடியும்னா கொண்டு வந்து கொடுத்துருது. அப்படி கொண்டு வந்து முடிச்சுன்னா சர்வர்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ், நான் சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு லைனை சொல்றதுதான் 200. ஓகே, இது கிளைண்ட்டுக்கு காட்டும், அது சக்சஸ் வருது இல்லையா, அது நமக்கு பேஜ்ல காட்டும் போது சக்சஸ் காட்டும். ஒன்லி ஏபிஐ மட்டும் எழுதுறவங்களுக்கு இப்படி காட்டும் அந்த ஸ்டேட்டஸ் கூட, அது அதுல பேக்ல நடக்கும். கரெக்டா? சரி, அப்ப சர்வர்ல இருந்து வரக்கூடியது ஸ்டேட்டஸ் கோடு. புரியுதா? ஹெடர் வேரியபிள்ல ரெஸ்பான்ஸோட மெட்டா டேட்டா என்ன, மெசேஜ்
என்ன மெசேஜ்? சரியா? இந்த எக்ஸாம்பிளுக்கு இங்க இருக்கு பாருங்களேன், கன்ஃபார்ம் இஃப் த ஆர்டர் வாஸ் சக்சஸ்ஃபுல் ஆர் நாட். இப்போ இப்படிதான் வரும், HTTP 1.1 200 ஓகே, இதான் புரோட்டோகால். இதான் என்னது? HTTP-நாலே புரோட்டோகால் தானே, கரெக்டா? HTTP தென் 200ங்கிறது அதோட ஸ்டேட்டஸ் கோட். இது மெசேஜ் ஓகே. இட் மீன்ஸ் இந்த லைனுக்கான இப்படிதான் சர்வர் நமக்கு அனுப்பும். அப்ப நம்ம இதை என்ன புரிஞ்சுக்கணும்? ஓகே, யுவர் ஆர்டர் ஹஸ் பீன் ரிசீவ்ட் சக்சஸ்ஃபுல்லி. ஓகே, அப்ப நமக்கு ரிசீவ் சக்சஸ் ஆயிருச்சு, சக்சஸ்ஃபுல்லா ரிசீவ் ஆயிருச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். சர்வர் நமக்கு இதை அனுப்புவாங்க, இதுக்கு பேரு ரெஸ்பான்ஸ் லைன். சரியா? சரி, அதுக்கப்புறம் ஹெடர் வேரியபிள். இந்த ஹெடர் வேரியபிள் என்ன இருக்குன்னா, யாரோட டீடைல் இருக்கு? ஆமா, இது ரெஸ்பான்ஸ். ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது நம்மளோட டேட்டாவை கொடுக்குறோம், அங்க இருந்து வரும்போது அந்த கடையோட டீடைல் தானே வரும் இல்லையா? எந்த கடையில ஆர்டர் பண்ணோம், ரெஸ்பான்ஸ் அதுதான் நமக்கு சென்ட் பண்ணும். புரியுதா? சோ அப்ப இங்க என்னன்னா ஷாப்போட டீடைல்ஸ் அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன் ஜேசன் ஃபார்மேட்ல தான் இருக்கும். அதோட டேட் என்ன, இந்த ஃபார்மேட்ல நமக்கு அனுப்பும். சரி, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படிதான் இருக்கும் கண்டென்ட் டைப் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அப்ப இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, we are sending the detail in JSON format, the response was generated at this date and எந்த டைம்ல நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்தாங்க. சரியா? சரி, இதுக்கப்புறம் மெசேஜோட பாடியில் என்ன இருக்கணும்? ஆர்டர் கன்ஃபர்மேஷன், ஆர்டரோட ஐடி என்ன, எஸ்டிமேட்டட் டெலிவரி டைம் என்ன, இந்த மாதிரி நமக்கு இருக்கும் அந்த மெசேஜோட கண்டென்ட். அந்த பில்லுனா இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஆர்டரோட ஐடி என்ன, ஓகேவா, நீங்க என்ன டீடைல்ஸ் என்னென்ன கேட்டிருந்தீங்க எல்லாமே இப்படிதான் ஜேசன் ஃபார்மேட்ல இருக்கும். இதான் அந்த மெசேஜோட பாடிக்குள்ள இருக்கும். இப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்துச்சுனாலே இப்படிதான் ஒரு பில்லு மாதிரி தான் வரும். ஆர்டர் ஐடி, நமக்கு எவ்வளவு பிரைஸ், கரெக்டா, சோ என்ன திங்ஸ், அது எல்லாமே நமக்கு வரும். அப்ப அதெல்லாமே ஜேசன் ஃபார்மேட்ல நமக்கு அது சர்வர் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. புரியுதா? அப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னா, யுவர் ஆர்டர் ஐடி சொல்லிட்டு ஒரு பிரியாணி வில் அரைவ் இன் 40 minutes. இதுதான் நமக்கு பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். உள்ள பேக் எண்டுக்குள்ள இது நமக்கு ஜேசன் ஃபார்மேட்ல இருக்கும். நம்ம வியூ யூஸ் பண்றதுனால நமக்கு அந்த பேஜ்ல இதை சொல்லும் நமக்கு ஆக்சுவலா. புரியுதா? இது சிம்பிள் டேர்மா சொல்லணும்னா, ரெக்வெஸ்ட் மீன்ஸ் கிளையன்ட் என்ன சொல்றாரு, டெல் தி பிரியாணி ஷாப் சர்வர் வாட் யூ வாண்ட். புரியுதா? ரெஸ்பான்ஸ் என்ன சொல்றது, the biryani shop confirms they got your order and provide a delivery estimate. clear? இதெல்லாமே இதுல நடக்கக்கூடியது. அப்ப நம்ம கொடுக்குற ரெக்வெஸ்ட் இந்த ஃபார்மேட்ல தான் போகுது. நாளைக்கு கேட்பேன், ரெக்வெஸ்டோட லைன் ஹெடர் வேரியபிள் மெசேஜ் பாடின்னு சொல்லணும். புரியுதா? அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் மெசேஜ் என்ன சொல்லணும், ரெஸ்பான்ஸ் லைன் ஹெடர் வேரியபிள் மெசேஜோட பாடி. கிளியர்? சரி, இந்த ரெஸ்பான்ஸ்ல ஒண்ணு சொன்னேன், சர்வரோட புரோட்டோகால். சர்வரோட புரோட்டோகால் இஸ் நத்திங் பட் HTTP 1.1 அந்த மாதிரி இல்லையா, தட் இஸ் புரோட்டோகால். ஸ்டேட்டஸ் கோட், திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல கம்பல்சரியா ஸ்டேட்டஸ் கோட் கேட்பாங்க. 200 ஓகேல, நிறைய இருக்கு ஸ்டேட்டஸ் கோட். சரியா? சர்வர் கோட் சொல்லுவாங்க. அப்ப நம்ம கொடுக்குற ரெக்வெஸ்ட் கேட்கிறோம், அதுக்கு சக்சஸா ஃபெயிலியரா என்னென்ன திங்ஸ், இது இந்த நம்பர் வந்தா இதுதான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சர்வர்ல இருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் எப்ப கேட்டாலும் சொல்லணும். இதான் ரெஸ்பான்ஸ் மெசேஜ் என்ன வரும், ரெஸ்பான்ஸ் லைன் இருக்கும், ஹெடர் வேரியபிள் மெசேஜோட பாடி. புரியுதா? அந்த ரெஸ்பான்ஸ் லைன்ல ஸ்டேட்டஸ் கோட் இருக்கும், அதே ரெக்வெஸ்ட் லைன்ல HTTP-யோட கமாண்ட் இருக்கும், போஸ்ட் /HTTP, கரெக்டா, அதோட ரிசோர்ஸ் என்ன அதெல்லாம் போட்டிருக்கும். ஃபைன், இதுதான் ஸ்டேட்டஸ் கோட். 100ல இருந்து 500 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. 100 சீரிஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன், 200 சீரிஸ் எல்லாமே சக்சஸ், 300 சீரிஸ் எல்லாமே 300 சீரிஸ் எல்லாமே ரீடைரக்ஷன், 400 சீரிஸ் எல்லாமே கிளையன்ட் சைடு எரர், 404 கிளையன்ட் சைடு எரர். அப்ப கிளையன்ட் நம்ம சைடுல ஏதோ எரர் இருக்கு, தப்பு இருக்குன்னு அர்த்தம். 404 தட் பேஜ் நாட் ஃபவுண்ட், அப்படி ஒரு பேஜே இல்ல, அதான் 404. சரியா? அதே 500 சீரிஸ் எல்லாமே சர்வர் சைடுல ப்ராப்ளம், 500 இன்டர்நெட் சர்வர் எரர், அந்த மேல பார்த்திருப்பீங்க. கரெக்டா? அப்ப இதுதான் ஸ்டேட்டஸ் கோட். 100 சீரிஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷனல், 200 சீரிஸ் எல்லாமே சக்சஸ், 300 சீரிஸ் எல்லாமே என்னது, ரீடைரக்ஷன், 400 சீரிஸ் எல்லாமே என்னது, கிளையன்ட் சைடு, 500 எல்லாமே என்னது, சர்வர் சைடு. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் டெவலப்பர். சரியா? டெவலப்பருக்கு கண்டிப்பா இது என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த பர்டிகுலர் திங்ஸ் தெரிஞ்சிடணும். 100 எல்லாமே இன்ஃபர்மேஷன், 200 300 400 500. சரியா? 500ல இருந்து 599. கிளியரா? 100ல இருந்து 199. ஓகே, இப்போ இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த பேஜை போயிட்டு நீங்க விசிட் பண்ணலாம். இதுல விசிட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன இருக்கும் தெரியுமா,
அதோட சீரிஸ் ஸ்டேட்டஸ் கோட் என்ன, ஓகேவா, அதுக்கான எக்ஸாக்ட் மெசேஜஸ் எல்லாமே நம்ம இங்க பார்க்க முடியும். இங்க பாருங்க, இன்ஃபர்மேஷன் ரெஸ்பான்ஸ், சக்சஸ், ரீடைரக்ஷன்ஸ், இந்த மாதிரிலாம் காட்டுதா. ஓகே, கண்டென்ட் சீரிஸ் பாருங்க, இது வந்துட்டு என்னதான், in-terms response indicate that the client should continue the request or ignore the response if the request is already finished. சரியா, இது வந்துட்டு இதெல்லாம் அதிகமா கேட்க மாட்டாங்க. 200 சீரிஸ் கண்டிப்பா கேட்பாங்க. 200னா ஓகேவா, என்ன சொல்றாங்கன்னா the request success, கரெக்டா, the result and meaning of success depending on the HTTP method. get method என்ன அர்த்தம், the resource has been fetched and transmitted into the message body, கரெக்டா, அங்கதானே வரும். அதே மாதிரி கெட்டுங்கிறது என்னன்னா, கெட்ல இருக்கும் ரெஸ்பான்ஸ் வித்தவுட் எனி மெசேஜ் பாடி. ஓகே, தனியா சொல்றேன். அதுக்கப்புறம் இப்ப என்ன தெரியும், புட் ஆர் போஸ்ட் தெரியும் இல்லையா, புட் மெத்தட் என்ன பண்ணோம், அப்டேட் பண்றோம். இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு அப்படின்னா 200 வரும். அப்டேட் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு, டெலிட் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு, ஓகேவா, சோ அந்த போஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இப்படி நமக்கு வரும் 200 ஓகே அப்படிங்கிற மாதிரி வரும். புரியுதா. சோ அதே மாதிரி 201 அப்படின்னா the request என்ன கொடுத்திருக்காங்க, succeed and a new resource was created as a result. புதுசா ஒன்னு கிரியேட் ஆச்சுன்னா இது வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானா, this is typically response sent after post request or some put request. இதுனா என்ன அர்த்தம், கிரியேட் ஆயிருச்சு, புதுசா கிரியேட் ஆயிருச்சு அப்படிங்கறத இன்டிமேட் பண்றதுக்காக 201 சொல்றாங்க. புரியுதா. சரி, ஓகே. அதுக்கப்புறம் 201 என்னது, அக்செப்டட். அதிகமா கேட்கறது என்னன்னா 200ல இது கேட்பாங்க. 200னா என்ன, 201 அதிகமா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீடைரக்ஷன், ஓகேவா. சோ இதுல அந்த அளவுக்கு தேவையில்ல. ஆஃப்டர் தட் கிளைண்ட் சைடு எரர். 400னா பேட் ரெக்வெஸ்ட். The server cannot or will not process the request due to something that is என்ன கொடுத்திருக்காங்க, perceived to be a client error. புரியுதா. 401 unauthorized. unauthorizedனா இப்போ நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் நமக்கு செக்யூரிட்டி ஆட் பண்ணோம் இல்லையா, யூசர் நேம் நமக்கு டிஃபால்ட்டா யூசர் பாஸ்வேர்ட் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. அந்த பாஸ்வேர்ட்ல நான் தப்பா கொடுத்தா என்ன காட்டும், பேட் கிரெடென்ஷியல் அப்படின்னு காட்டுது இல்லையா. பேட் கிரெடென்ஷியல்னா அந்த டைம்ல அதான் அன்ஆத்தரைஸ்ட். புரியுதா. அப்ப அன்ஆத்தரைஸ்ட் மீன் யூ ஆர் ஏ அன்ஆத்தென்டிகேட்டட் பர்சன். நீ ஒரு ஆத்தரைஸ் பர்சனா இருந்தா மட்டும் தான் அந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும், கரெக்டா. அப்ப நீ யூசர் நேம் பாஸ்வேர்ட் இதெல்லாம் தப்பா இருந்ததுன்னா யூ ஆர் ஏ அன்ஆத்தரைஸ்ட் பர்சன். அட் த டைம் இது நமக்கு காட்டும். புரியுதா. இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 401 அது நீங்க பேமெண்ட் ரிலேட்டட் ஏதாவது பண்றீங்கன்னா 401 பேமெண்ட் ரெக்வயர்ட். ஓகே. சோ 403 இதை இன்டர்வியூல கேட்பாங்க. ஸ்டேட்டஸ் கோட் 403னா என்னன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம சொல்லணும், யா 403 is nothing but forbidden. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா, the client does not have access right to that content. அந்த கண்டென்ட் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறது. புரியுதா. சோ அதுக்காக யூஸ் பண்றது என்னது, 403. சரியா. இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். 404 என்ன அர்த்தம், நாட் ஃபவுண்ட். அப்ப சர்வர்ல இருந்து இப்படி வருது. இப்ப அந்த 404 மீன்ஸ் அந்த பேஜே இல்ல, cannot find the request. என்னால ஃபைண்ட் பண்ண முடியல அந்த ரிசோர்ஸை, அந்த பேஜே இல்ல, அப்படிதான் இல்லையா. so this means the URL is not recognized. in an API this can also mean that the endpoint is valid but the resource itself does not exist. Server may also send this response instead of 403 forbidden. clear-ஆ. அதாவது அந்த பேஜ் இல்ல அப்படின்னு வச்சுக்கணும். புரியுதா. 404 அது நீ கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா காட்டும், client error response status could indicate that the server cannot find the request resource. clear-ஆ. இப்படிதான் வரும். அதுக்கான டீடைல் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நீ பார்க்கலாம். இப்படிதான் வரும் ஆக்சுவலா. சொல்றேனா. இது என்னது, அதோட புரோட்டோகால். இது என்னது, ஸ்டேட்டஸ் கோட். ஓகே. இப்ப ஏஜ், அதுக்கான டீடைல் என்ன, இப்படிதான் சென்ட் பண்ணணும் ஸ்பெசிபிகேஷன்ஸ். ஓகே. அந்த ஃபார்மேட்டை தான் நம்ம இங்க சொன்னோம். ரெஸ்பான்ஸ்னா என்ன ஃபார்மேட்ல வரும், அதே ரெக்வெஸ்ட் கொடுக்கறது என்ன ஃபார்மேட்ல போகும். ஓகே. சரி, ஓகே. இதுதான் என்ன அப்படின்னா லைக் அதோட ரெஸ்பான்ஸ். தென் 500 சீரிஸ் இருக்கு பாத்தீங்க இல்லையா, இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கோடு அதுக்கான திங்ஸ் அதிகமா யூஸ் பண்றதுதான் நம்ம இங்க நான் காட்டுறேன். சரியா. 500 இன்டர்னல் சர்வர் எரர். சர்வர்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா
அதுக்கு பேர் என்னது 500. சரி, encountered a situation it does not know how to handle. சர்வர்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு தான் 500 அப்படின்னு வரும். ஓகே, அதே மாதிரி 502 அப்படின்னு என்ன அர்த்தம்? பேட் கேட்வே. பேட் கேட்வே அப்படின்னா the error response means that the server while working as the gateway to get a response needed to handle the request got an invalid response. அந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இன்வாலிட் ஆயிருச்சுன்னா பேட் கேட்வே. அங்க இருந்து ப்ராப்பரா நான் கொடுத்த ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் என்னால கெட் பண்ணி எடுத்து வர முடியல அப்படின்னா அங்க ஏதோ சம்திங் பேடா இருக்கு, அதனால அதுக்கு பேர் பேட் கேட்வே. அங்க இருந்து ப்ராப்பரா என்னால சர்வர் அந்த ரெஸ்பான்ஸ் ஜெனரேட் பண்ணவே முடியல. ஓகேவா? சோ அதான் என்னது got an invalid response. ஓகேவா? அதே மாதிரி 503 இதுவும் பார்த்திருப்போம். சர்வீஸ் அன்அவைலபிள். சர்வீஸ் அவைலபிளா இருக்காது, கரெக்டா? சோ அந்த டைம் நமக்கு என்ன இருக்கும்? அந்த சர்வரே அவைலபிளா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் காட்டும் சர்வர் இஸ் அன்அவைலபிள் அப்படின்னா நாட் ரெடி டு ஹேண்டில் த ரெக்வஸ்ட். அந்த மாதிரி டைம்ல இது எப்படி இருக்கும்? அன்அவைலபிளா இருக்கும். அப்போ 503 சர்வீஸ் அன்அவைலபிள். அப்ப இது பார்த்தோன்னே சொல்லுது ஓகே, அப்ப அந்த சர்வர்ல ஏதோ என்னது சர்வர் அவைலபிளா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, 504னா கேட்வே டைம் அவுட். எஸ், டைம் அவுட். புரியுதா? சரி, ஓகே, இதுதான் நமக்கு இதுல இம்பார்ட்டன்டா தெரியக்கூடியது. ஸோ அது என்ன ப்ரௌசர்ல எப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கலாம் போட்டிருப்பாங்க. சரியா? சரி, இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஸ்டேட்டஸ் கோட். கிளியரா? நாளைக்கு வரும்போது ஸ்டேட்டஸ் கோடும் கேட்பேன். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மைம் கண்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. மைம்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, மல்டி பர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன் இதுக்கு பேர். இது ஒரு மெசேஜ் ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள் டைப் ஸ்லாஷ் சப் டைப். இப்போ நமக்கு ஜேசான் ஃபார்மேட் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஜேசான் ஃபார்மேட் அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஜேசான். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபார்மேட் நான் சொல்லியிருப்பேன். இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க கொடுத்துருந்தேன் இல்லையா, அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஜேசன் கண்டென்ட்டோட டைப். அதாவது இது என்ன மீனிங்னா இந்த கண்டென்ட் என்ன டைப்ல இருக்கான்? ஜேசன் ஃபார்மேட்ல இருக்கு. இதே நம்ம இப்ப நம்ம ஃப்ரண்ட்ல எல்லாம் இப்படி காட்டும் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்லாஷ் HTML. அப்போ இந்த கண்டென்ட்டோட டைப் டெக்ஸ்ட் HTML இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்ட் ஸ்லாஷ் இதெல்லாம் படிச்சு ஸ்டைல் ஷீட்ல CSS இப்படி போட்டிருப்பாங்க. ஸ்டைல் ஷீட் ஸ்லாஷ் CSS இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, கரெக்டா? அப்ப இதுக்கு பேர் என்னன்னா, ஓ இந்த கண்டென்ட்டோட டைப் வந்துட்டு இந்த HTML, இங்க கண்டென்ட்டோட டைப் பாத்தீங்கன்னா JSON. இதுக்கு பேர் மைம் கண்டென்ட் இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது? மைம். அப்ப மைம் அப்படிங்கிறது நத்திங் பட் மல்டி பர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன். கிளியரா? அப்ப அதுக்கு பேசிக் சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா டைப். டெக்ஸ்ட்னா ஓ டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஸ்லாஷ் சப்டைப். சப்டைப் தான் அதோட என்னது HTML அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா? அந்த அது டெக்னிக்கல் டேர்ம், அதுக்கு பேர் மைம், மல்டி பர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன். கிளியரா? அப்ப இதான் டெக்ஸ்ட் ஸ்லாஷ் HTML, டெக்ஸ்ட் ஸ்லாஷ் பிளைன். இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்றேன்னு நமக்கு தெரியாது, ஆனா யூஸ் பண்ணுவோம். பிளைன் டெக்ஸ்ட், வேர்ட் ஃபார்மேட், சென்டென்ஸ், that is plain text. இதுவும் என்னது ஒரு என்னது ஒன் கைண்ட் ஆஃப் plain text. application.json, application.xml. இத பார்த்து என்ன சொல்லணும்? mime content. mime means multi purpose internet mail extension. சரி, அப்ப நமக்கு இது சொல்ற இது எதுக்காக யூஸ் பண்ணோம்? நான் யூஸ் பண்ற ஃபார்மேட் கண்டென்ட் டைப் application.jsonனா ஓ அங்க இருக்கிறது வந்துட்டு JSON ஃபார்மேட்ல தான் இருக்கணும். இப்ப நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும்போது கண்டென்ட் டைப் JSON ஃபார்மேட்னா அப்ப இந்த சர்வர் ரிட்டர்ன் பண்றது என்னதான் இருக்கும்? JSON ஃபார்மேட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, சோ அந்த மாதிரி இப்ப நம்ம எப்படினாலும் நமக்கு கொடுத்துறோம். CSSல பாருங்க லிங்க் REL ஈக்குவல் டு ஸ்டைல், அதுலதான் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் style.css அந்த மாதிரி கொடுப்போம். அதே HTML தான் டைப் ஈக்குவல் டு என்ன கொடுப்போம்? டெக்ஸ்ட் ஸ்லாஷ் HTML. அப்ப அது அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அதான் மைம் கண்டென்ட் அர்த்தம். புரியுதா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் திங் கிளைண்டோட டூல். இப்ப நம்ம API எல்லாம் எழுதிடுவோம். இந்த API வந்துட்டு கிளைண்டோட டூல்ல தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இது கண்டிப்பா கிளைண்டோட டூல் தேவை. அதுக்காக யூஸ் பண்றது தான் என்னன்னா போஸ்ட்மேன். கேர்ள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நம்ம அதிகமா யூஸ் பண்றது போஸ்ட்மேன். அதனால போஸ்ட்மேனே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அது தெரிஞ்சுக்கோங்க. கேர்ள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப என்னன்னா HTTP ரெக்வெஸ்ட் நம்ம சென்ட் பண்றோம் யாருக்கு? சர்வருக்கு, டு த ரெஸ்ட் வெப் சர்வீசஸ். கரெக்டா? அப்ப இது எதுல நம்ம செக் பண்ணலாம்னா போஸ்ட்மேன் அப்படிங்கிறதுல. அப்ப இந்த போஸ்ட்மேன் நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் போனீங்கன்னா சரி,
இங்க போயிட்டு ஜஸ்ட் அந்த லிங்க்கும் இருக்கும், இங்க கொடுத்தீங்கன்னா போகும், postman.com. சரியா? இதுல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்படி சைன் அப் பண்ணும்போது உங்க யூசர் நேம், ஒர்க் இமெயில், யூசர் நேம், பாஸ்வேர்ட் கேக்குது இல்லையா? புதுசா நம்ம ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? சைன் அப் வித் கூகுள். சரியா? இதை கொடுத்துட்டு நீங்க சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணதை காட்டலாம். இப்படிதான் அதுக்கான ஒர்க் பேஜ் வந்து வரும். நான் சைன்இன் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு எப்படி இருக்குன்னா இங்க இந்த சைட்ல நமக்கு வரும், நம்ம என்ன பேர் வச்சிருக்கோமோ அந்த பேரை வச்சுட்டு நமக்கு இங்க காட்டும். புரியுதா? சைன்இன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபார்மேட்ல வந்துடும். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு இருக்கும், ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும், ஏபிஐ நெட்வொர்க் இருக்கும். ஓகேவா? இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸுக்கு ஒரு பேர் வேணா வச்சுக்கலாம், டீம். சரியா? என்ன ஒரு பேர் வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வச்சுட்டு கிரியேட் ஒர்க் ஸ்பேஸ் ஃபார் எக்ஸாம்பிள். எஸ், ஒன்லி ஃபார் ஏபிஐ டெஸ்ட் பண்ற பர்பஸ்க்காக. நம்ம எழுதுற ஏபிஐ ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா, டேட்டாவை கொண்டு வந்து வெச் பண்ணி ப்ராப்பரா எடுத்துட்டு வந்து கொடுக்குதா, அது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றதுக்காக, ஏபிஐ டெஸ்ட் பண்றதுக்காக. எல்லா கம்பெனியும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய கம்பெனி போஸ்ட்மேன் யூஸ் பண்ணுவாங்க. ரெஸ்யூம்ல போட்டிருப்பாங்க, ஐ நோ தட் போஸ்ட்மேன் ஏபிஐ டெஸ்ட் டூல். டெவலப்பரும் கண்டிப்பா ஏபிஐ டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக போஸ்ட்மேன் அப்படிங்கிற டூல் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம். அந்த ஒர்க் ஸ்பேஸோட பேர் வச்சுக்கணும், டெமோ பர்பஸ் ஆர் டீமோட பேர். கரெக்டா? நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரேன்னு கொடுக்குறேன். ஒர்க் ஸ்பேஸ். இப்போ கிரியேட் ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க என்ன காட்டணும், லைக் பிளாங்க் ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? இல்ல அப்படின்னா இதுல வந்துட்டு நெஸ்ட். இப்போ இங்க நேம் கொடுத்துக்கலாம். இங்க காட்டுது பாருங்க, ஒன்லி. இதை யார் ஆக்சஸ் பண்ணலாம் இந்த ஒர்க் ஸ்பேஸை? ஒன்லி மீ, எவரி ஒன் ஃப்ரம் டீம். இந்த இது வந்து நான் புதுசா ஒரு டீம் மாதிரி ஒன்று போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? இல்ல ஒன்லி ஃபார் மீன் கொடுத்தீங்கன்னா ஒன்லி நீங்க மட்டும் பண்ணலாம். சரியா? எனக்கு டீம் ஒர்க் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? அதனால நீங்க என்ன பண்ணலாம், இதை நீங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒண்ணு போட்டுக்கிறேன். சரியா? இப்ப நம்ம கொடுத்தோம் இல்லையா, டெமோ ஃபார் 3 PM அப்படிங்கிறதுக்கு ஒரு பேர் வந்துடும். ஓகே, இந்த பேருக்குள்ள ஜஸ்ட் இங்க இருக்கு இல்லையா, கெட் போஸ்ட் புட் அப்படின்னு நமக்கு இப்படி காட்டும். இதுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். புரியுதா? போஸ்ட்மேன் நம்ம என்ன பண்ண போறோம், லைக் இதுதான் டெஸ்ட் பண்ண போறோம். சரியா? நிறைய போஸ்ட்மேன் ஏபிஎஸ் எல்லாம் நமக்கு இருக்கும், ஜேசன் ஃபார்மேட்ல இருக்கும். சரியா? ஜேசன் பிளேஸ் ஹோல்டர். இங்க இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரீ ஃபேக் ரெஸ்ட் ஏபிஎஸ். இப்படிதான் இருக்கும். நம்ம இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு என்ன வரும், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரா அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு எடுத்து கொடுக்கும். புரியுதா? இங்க இருக்கு பாருங்க, ஒரு ஏபிங்கிறது இப்படி இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். போஸ்ட் மெத்தட்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, HTTP JSON placeholder org.post. இதை கிளிக் பண்ணா அதுல என்னென்ன டேட்டாஸ் இருக்கு. கரெக்டா? இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இங்க கெட் இருக்கா, ஜஸ்ட் கெட் இந்த எண்ட் பாயிண்ட் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிட்டு இப்ப நான் இப்படி கொடுத்து பாக்குறேன், ஏதாவது வருதான்னு பார்ப்பேன். தெரியுதா? ஐடி வந்துருச்சு, ஸ்லாங் URL ஸ்லாங், அதுக்கப்புறம் என்னது கண்டென்ட், இமேஜஸ், தம்பிள், ஸ்டேட்டஸ். என்ன காட்டுது அப்படின்னா என்ன, ரெக்வெஸ்ட் சக்சஸ், தி சர்வர் ஹஸ் ரெஸ்பாண்ட் as required. நமக்கு என்ன தேவையோ அது கொடுத்தோம்னா நமக்கு என்ன வந்துடும், இந்த மாதிரி தான் பாடி. இந்த பாடிக்குள்ளதான் நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும். அது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? புரியுதா? நம்ம கொடுத்த ரெக்வெஸ்ட் ஃபார்மேட் இது கொடுத்த ரெஸ்பான்ஸ் ஃபார்மேட் என்னது, ஜேசன். நீ பாத்தீங்கன்னா JSON, XML, HTML, டெக்ஸ்ட், R2 இதான் அந்த டெக்ஸ்ட் சொன்னேன், மைம் கண்டென்ட். புரியுதா? இது என்ன ஃபார்மேட்ல கொடுக்குதுன்னா JSON ஃபார்மேட்ல நமக்கு டேட்டாவை இங்க கொடுக்குது, ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இது ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு API தான். இந்த மாதிரி டம்மியா நம்ம நிறைய API யூஸ் பண்ணலாம். இப்போ யூசருக்கு அப்படின்னா இங்க பாத்தீங்களா அவங்களே எழுதி வச்சிருக்காங்க, ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் டேட் என்ன, லாகின் என்ன, ஓகே, அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, அப்படிதான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
நமக்கு தேவையான கண்டென்ட்டை வந்துட்டு இங்க கொடுத்துக்கலாம். இங்க கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இப்போ கேட் மேப்பிங் அப்படின்னு கொடுத்துட்டு யூசர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் ஜேசன் ஃபார்மேட்ல வருதா? இப்ப சப்போஸ் நான் இங்க வேற ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 404 இப்படி ஒரு என் பாயிண்டே இல்ல, அப்போ உங்க கிளைண்ட் சைட்ல தான் ஏதோ தப்புன்னு இருக்கும். அப்ப சொல்லு பாருங்க, இந்த ரெக்வெஸ்ட் ரிசோர்ஸ் குட் நாட் பி ஃபவுண்ட், என்னால இதை கண்டுபிடிக்க முடியல. ஆமா, ஓகேவா? சோ 404 நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு இது நமக்கு இங்க வந்துருச்சு. கரெக்டா? சரி, ஓகே. இதுதான் நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா கிளைண்ட் சைடு யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்டிங் டூல். சரியா? ஓகே, கிளைண்ட் சைடு யூஸ் பண்ற டூல் போஸ்ட்மேன். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் திங் நம்ம டைரக்டா கோட் எழுதலாம். சரியா? நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா? தூக்கமா வருதா? ஏன் தேடி சொல்றேன் அப்படின்னா இன்டர்வியூல கேட்பாங்க கொஸ்டின்ஸ், அதுக்கு ஆன்சர் பண்ண தரும். ஓகே, நேத்து என்ன பார்த்தோம்? ஏதோ டெமோ அப்ளிகேஷன் எடுத்தோம் இல்லையோ? ஏதோ கிரியேட் பண்ண நேத்து ரெஸ்ட் ஏபிஐ டெமோன்னு ஒன்று போட்டோம். நேற்று போட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓப்பன்லாம் பண்ணிடுறேன். ஓகே, இதை நம்ம இன்டெலிஜேல இருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்க இருக்கு பாத்தீங்களா, ஃபைல் ஓப்பன், இது கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்டாப்புக்கு போகும். கரெக்டா? இதான் டெக்ஸ்டாப்புக்கு. நீங்க நம்ம போட்டு வச்சிருந்தோம் இல்லையா SP for 3 PM, இதுக்குள்ள இந்த ரெஸ்ட் ஏபிஐ டெமோ எனக்கு இதுதான் வேணும், அதனால இது ஓகே கொடுத்துருக்கேன். இதுல ஓப்பன் ஆயிடும். சரியா? இப்படி நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னா என்ன? என்ன ரெஸ்ட் கண்ட்ரோலர்னா இவர் தான் கிளாஸ் லெவல் அனோடேஷன். இந்த கிளாஸ்க்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா இதுதான் என்ன ஹேண்டில் பண்ண போகுது? HTTP-யோட ரெக்வெஸ்ட், வரக்கூடிய இன்கமிங் ரெக்வெஸ்ட் எல்லாம் ஹேண்டில் பண்றது இவர் தான். புரியுதா? அப்ப கெட்னு என்ன பண்ண, இது மேப் பண்ணது என்ன மேப் பண்ண போகுது? கெட் மேப்பிங். வரக்கூடிய கெட் எல்லாமே மேப் பண்றது யாரு? இந்த கெட் மேப்பிங் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, ரெக்வெஸ்ட் மேப்பிங். ரெக்வெஸ்ட் மேப்பிங், இந்த ரெக்வெஸ்ட் மேப்பிங்கிறது இவர் மூலமா தான் எல்லாமே போகும்னு இருக்கும். புரியுதா? இவர் தான் காமன், ஒரு ரூட் மாதிரி. இப்போ இதுல கெட் மேப்பிங் எழுதலாம், இதுக்கு உள்ள, இதுக்கப்புறம் போஸ்ட் மேப்பிங் எழுதலாம், புக் மேப்பிங், டெலிட் மேப்பிங், என்ன எழுதினாலும் இவர் மூலமா தான் போகும், ரெக்வெஸ்ட் மேப்பிங் மூலமா தான். இப்போ ஸ்லாஷ் அமேசான் ஸ்லாஷ் மொபைல், அமேசான் ஸ்லாஷ் லேப்டாப், அமேசான் ஸ்லாஷ் ஐபேட், சம்திங் லைக் தட், திஸ் கைண்ட் ஆஃப் வேல பண்றது. அப்புறம் காமன் இது மாதிரி, இதான் ஒரு கேட்வே. சரியா? இது மூலமா தான் எல்லாமே இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம இதை ரன் பண்றோம். இது சிம்பிளா ஒரு ரெஸ்ட் ஏபிஐ மட்டும் எழுதிருக்கோம். ரெஸ்ட் கரெக்டா இந்த ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் மேக் பண்ணிருக்கோம். அது எது மூலமா தான் ஆக்சஸ் பண்ண முடியும்? ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல போஸ்ட்மேன்ல போய் நம்ம ரன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரன் ஆகிக்கிட்டோம். localhost 8080 ரன் ஆச்சா? ஓகே. சோ தென் என்ன வச்சுக்கலாம்? ஸ்லாஷ் API கோலன் வைக்கலையா? ஓகே, API ஸ்லாஷ் இப்படி கொடுத்துக்கிறோம். இப்படி கொடுத்தா ஹலோன்னு வந்துச்சு. புரியுதா? இப்ப இந்த இடத்துல அந்த API கொடுக்காம நம்ம கொடுக்க முடியுமா? முடியாது. இப்ப நம்ம என்ன மேப்பிங் யூஸ் பண்ணிருக்கோம்? கெட் மேப்பிங். புரியுதா? அப்ப நான் இங்க ஒரு API எழுதிட்டேன் அப்படின்னா இங்க 200 ஓகே. ஆமா, எனக்கு ரெஸ்பான்ஸ் இதானே. அதாவது இப்ப நான் இந்த ரெக்வெஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இததான் நம்ம கண்ட்ரோலர்ல எழுதியிருக்கோம்.
என்னன்னா ஒரு யூசர் வருவாரு, அந்த யூசர் வந்துட்டு ஹலோ அப்படின்னு ஒரு எண்ட் பாயிண்ட் கேட்கிறாரு அப்படின்னா நீ என்ன பண்ண, சிம்பிளா ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஹலோ அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க உங்களுக்கு கொடுங்கிற மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். அப்ப ரியல் டைம்ல இப்படிதான், அவர் மொபைல் வேணும்னு கேட்டாருன்னா மொபைல் கொண்டு வரதுக்கு என்னென்ன லாஜிக் எழுதணுமோ அது எல்லாத்தையும் உள்ள எழுதணும். புரியுதா? அப்ப இதுக்கு பேர் ரெக்வஸ்ட். இப்படிதான் வருவாரு, இதுதான் ஏபிஐ. அப்ப இந்த ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் இந்த எண்ட் பாயிண்ட்ஸோட ஒருத்தர் வராருன்னா நீங்க என்ன ரிட்டர்ன் பண்ணுங்க, ஹலோ அப்படிங்கிற ஒரு மெசேஜ் ரிட்டர்ன் பண்ணுங்க. இந்த ரிட்டர்ன் பண்ற டைப் தான் என்ன டைப்னா இதான் ரெஸ்பான்ஸ். கரெக்டா? இது என்னவா இருக்கீங்க, டெக்ஸ்டா இருக்கு. இங்க டெக்ஸ்ட், ஏன்னா நமக்கு இங்க ரிட்டர்ன்ல என்ன இருக்கு, ஒன்லி ஒரு ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டா. கரெக்டா? இத கால் பண்ண என்ன டேட்டா, என்ன ரிட்டர்ன் ஆகுது, ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா இப்ப இது என்னது, நார்மலா ஒரு டெக்ஸ்ட் தான். புரியுதா? சோ அதனால நமக்கு என்ன பண்றோம், இந்த ஏபிஐ கொடுக்கும்போது ஜஸ்ட் நமக்கு இங்க வருது. அப்படிதான். இப்ப நான் இதுல எக்ஸ்ட்ரா ஒரு ஏதோ ஒண்ணு கொடுத்தாலும் நமக்கு என்னதான் வரும், 404. கரெக்டா? இங்க பாத்தீங்கன்னா இது என்ன ஃபார்மேட்ல வருது, ஜேசன் ஃபார்மேட்ல. புரியுதா? டைம் ஸ்டாம்ப் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, எரர் என்ன, பாத் என்ன, எரர் மெசேஜ் என்ன, எரர் என்ன, நாட் ஃபவுண்ட். இதுக்கு பாத் என்னது, இந்த ஏபிஐ ஸ்லாஷ் நம்ம எப்படி ஒரு பாத் இல்லவே இல்ல. டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது அந்த டைம், இந்த டைம்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே. இதுதான் சொன்னேன், அந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு இப்படிதான் வரும். இப்ப அந்த ஆர்டர் சக்சஸா இல்லையான்னு சொல்லும் போது அந்த ஆர்டரோட ஐடி என்ன, அதுக்கான டேட் அண்ட் டைம் என்ன சொன்னா அந்த டைம் தான் அந்த டைம் ஸ்டாம்ப்ங்கிறது. ஒருத்தர் இப்ப இந்த ரெக்வஸ்ட் கொடுத்தாரு, இது இப்படி ஒரு பேஜ் இல்ல, அப்போ நமக்கு இந்த மாதிரி காட்டுது. அப்ப அந்த பேஜ் இருந்துச்சுன்னா சக்சஸா, அது என்ன ரெஸ்பான்ஸோ அந்த ரெஸ்பான்ஸ்க்கான டேட்டா நமக்கு இந்த இடத்துல இப்படி ரிட்டர்ன் பண்றோம்னு அர்த்தம். புரியுதா? இது பேசிக். சரியா? சோ ஃபைன். நெக்ஸ்ட் நமக்கு இங்க என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம இப்படிலாம் கிரியேட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், டெஸ்ட் பண்ணிடுவோம். இப்பதான் API / hi சம்திங் ஹலோங்கிற மாதிரி. இப்போ இந்த ப்ரௌசருக்கும் போஸ்ட்மேனுக்கு என்ன டிஃபரெண்ட், ப்ரௌசரும் போஸ்ட்மேனும் சேம் தான். பட் ஆனா ப்ரௌசர்ல நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா போஸ்ட் மேப்பிங்லாம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், டேட்டாவை சேவ் பண்றோம்னா பண்ண முடியாது. சரியா? ஃபார் சிம்பிள் ரெஸ்ட் டெஸ்டிங் ஃபார் கெட் ரெக்வெஸ்ட் என்னது, ப்ரௌசர். வெப் ப்ரௌசர் அண்ட் போஸ்ட்மேன்ஸ் ஆர் சிமிலர். ஃபார் அட்வான்ஸ் ரெஸ்ட் டெஸ்டிங் போஸ்ட். கரெக்டா? இதுதான் சொன்ன, போஸ்ட் மெத்தட், புட் மெத்தட், அதெல்லாம் பண்றதுக்கு கண்டிப்பா எதுதான் தேவை, போஸ்ட். மச் பெட்டர். புரியுதா? போஸ்டிங் ஜேசன் டேட்டா, செட்டிங் கண்டென்ட் டைப் எல்லாத்துக்கும் யார் தான் தேவை, போஸ்ட்மேன் தான். HTTP ரெக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ், அத்தென்டிகேஷன்ஸ் எல்லாமே போஸ்ட்மேன்ல தான். இந்த அத்தென்டிகேஷன்ல நம்ம எப்படி கொடுக்கும் தெரியுமா, இங்க இருக்கு பாருங்க, இந்த ஆத்தரைசேஷன். இந்த ஆத்தரைசேஷன்ல இப்ப நம்ம நோ பேசிக் அத்தென்டிகேஷன். இப்ப இந்த பேசிக் அத்தென்டிகேஷன் கேட்கும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேக்குதா, இப்ப நம்ம செக்யூரிட்டி ஆட் பண்ணிட்டு நமக்கு ஒரு யூசர் நேம் வருது இல்ல, அந்த யூசர் நேம் அந்த பாஸ்வேர்ட் போட்டோம்னா தான் இங்க வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்த எக்ஸாம்பிள்ல செக்யூரிட்டி போட்டு காட்டுறேன். நம்ம செக்யூரிட்டி கான்செப்ட்ல படிப்போம், இருந்தாலும் நான் இங்க காட்டுறேன். இந்த இடத்துல ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் கொடுப்போம் தானே, ஸ்ப்ரிங் இனிஷியலைசர்ல இப்ப என்ன பண்ணலாம், செக்யூரிட்டிங்கிறத மட்டும் ஆட் பண்ணுங்க. இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், லாகின் பண்ணாதான் உள்ள போகணும். அப்ப அந்த அத்தென்டிகேஷன் கொடுக்கணும். இப்ப இந்த டிபெண்டன்சி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் என்னோட அப்ளிகேஷன்ல. இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டு form.xml ஃபைல் இருக்கு இல்லையா, ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள ஜஸ்ட் இதை கொடுத்துக்கலாம், ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டட் செக்யூரிட்டி கொடுத்துட்டு லோட் பண்ணிக்கலாம் மேல. இப்போ இது சக்சஸ்ஃபுல்லா லோட் ஆயிடுச்சு. இப்போ லோட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட என்ன கேட்கும், ரீரன் பண்ணுங்க, தென் ஜஸ்ட் உங்க யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கும். இப்ப நல்லா கவனிக்கல, இப்ப நான் இதை ரன் பண்றேன், என்னென்ன எரர் வருது, ஸ்டேட்டஸ் கோட் வருதுன்னு பாருங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப நம்ம இங்க இதை ரன் பண்றேன், என்ன எரர் வரும்னு நினைக்கிறீங்க, 401 unauthorized. unauthorized என்ன சொன்னேன், the request is unauthenticated. நீங்க இந்த அப்ளிகேஷனுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்க, ஆனா நீங்க அதை கொடுத்தாதான் இந்த API/ஹலோங்கிறத ஆக்சஸ் பண்றதுக்கு விட மாட்டேன். ஓகே, இப்போ இங்க யூசர் நேம் என்ன பண்ணிதான் ஆத்தரைசேஷன். இதெல்லாம் நம்ம ப்ரௌசர்ல போய் பண்ண முடியாது, அது பண்ற ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். சோ அதுக்காக தான் இதுல நம்ம பண்றோம். ஓகே, இப்போ இதுல என்ன பண்றோம்னா பேசிக் அத்தென்டிகேஷன். இதான் பேசிக் அத்தென்டிகேஷன். இதுலதான் JWT டோக்கன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து OAuth 2.0, இதெல்லாம் அத்தென்டிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசம். யா,
இப்ப நம்ம யூசர் கொடுக்குறோம் பை டிஃபால்ட் என்னது யூசர் பாஸ்வேர்டு அது ஜெனரேட் பண்ணி கொடுத்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சென்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்க 200 ஓகே வந்துடும். புரியுதா? ஓகே, அப்ப நமக்கு இந்த அத்தென்டிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம இது மூலமா தான் பண்ண முடியும். அத்தென்டிகேஷன்ஸ் சம்திங் லைக் தட், ஹெடர் டேட்டாஸ் எது மூலமா பண்ண முடியும்? போஸ்ட்மேன். ப்ரௌசர்ல வந்துட்டு ஒன்லி கெட் பண்றதுக்கு வேணா பண்ணிக்கலாம். புரியுதா? இது பண்ணலாம், பட் ஆனா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கும். அதுக்காக நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக தான் அதிகமா என்ன யூஸ் பண்றோம்னா போஸ்ட்மேன் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? சரி, ஓகே. அப்போ இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா add maven dependency for spring boot started web, create the spring rest services using rest controller. ஒண்ணு இல்ல, இங்க பண்ண கோடு ஆல்ரெடி பண்ணதான். அதை எதுல போய் ரன் பண்ணி பார்க்கணும்? போஸ்ட்மேனை கிரியேட் பண்ணி போஸ்ட்மேன்ல ரன் பண்ணணும். சரியா? அதே மாதிரி போஸ்ட்மேன் நீங்க ரன் ஆகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல டெக்ஸ்டாப் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. போஸ்ட்மேன் டெக்ஸ்டாப் ஏஜென்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். புரியுதா? இப்ப நீங்க ப்ரௌசர்ல போட்டு பாருங்க, உங்களுக்கு இல்ல நீங்க அந்த ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணாதான் ஓப்பன் ஆகும்னா அதுலயே காட்டும் போஸ்ட்மேன் டெக்ஸ்டாப் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பண்ணிடும்னா இது மற்றபடி ஒரு பெரிய ப்ராசஸ் எல்லாம் இதுல இல்லை. சரியா? சிம்பிள் ப்ராசஸ் தான், இதை பண்ணிக்கலாம். சரியா? என்ன பண்ணோம்? ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டட் வெப் கொடுத்துருப்பீங்க, இந்த மாதிரி கோடு எழுதிக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம எழுதின கோடு தான். புரியுதா? அதுக்கப்புறம் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரியக்கூடியது டேட்டா பைண்டிங். இந்த வேர்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்னது? டேட்டா பைண்டிங். அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, ஜேசன் டேட்டா பைண்டிங். ஜேசன் என்ன சொன்னோம்? ஜேசன் மீன்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். அந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து ஜேஎஸ்ங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்தா பேசிக்கே ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து இருந்தனாலதான் இதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் பேர் வச்சிருக்காங்க. சரியா? இந்த டேட்டா பைண்டிங்கிறது ஒண்ணு இல்ல, ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஜேசன் டேட்டா டு ஜாவா போஜோ. என்ன போஜோவா? நத்திங் பட் என்னது? plain old ஜாவா ஆப்ஜெக்ட். இதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு காட்டியிருப்பேன், ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு என்டிட்டி வச்சுட்டு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை கொடுத்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டு வந்து காட்டிருப்பேன், ஜேசன் ஃபார்மேட்ல காட்டியிருப்பேன். அப்போ நான் வச்சிருக்கிறது ஜாவா கிளாஸ், அது எப்படி எனக்கு ஜேசன் ஃபார்மேட்ல வந்துச்சு? நம்ம தான் எதுவுமே பண்ணலையே. இப்போ நான் ஜேசன் ஃபார்மேட்ல கொண்டு வரணும், அதுக்கு தனியா கோடு எழுதணும். நம்ம ஏதாவது பண்ணோம்? எதுவுமே பண்ணலையே. எதுவுமே பண்ணாம நம்ம கொண்டு வந்து ரன் பண்ணும்போது ஜேசன் ஃபார்மேட்ல காட்டிருக்கணும் நம்ம ப்ரௌசர்ல, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். அதுதான் டேட்டா பைண்டிங். டேட்டாவை பைண்ட் பண்றோம். அது என்ன பண்ணுதுன்னா நம்ம வச்சிருக்க அந்த என்டிட்டியை வச்சு அப்படி ஜேசன் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்குது. அதுக்கு பேரு தான் டேட்டா பைண்டிங். அந்த கான்செப்ட தான் ஜாக்ஷன் சொல்றோம். ஜாக்ஷன் சொல்றேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குதுன்னா ஸோ ஜேசன் டேட்டா பைண்டிங் வித் அந்த டேட்டாவை பைண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் ஜாக்ஷன். இது எங்க நடக்கும்? பிஹைண்ட் த சீன். சரியா? ஆல்ரெடி இருக்கும், அதுவே பண்ணி கொடுக்குது. உள்ள பின்னாடி இருந்து இதெல்லாம் அந்த வேலையை இது பாக்குது, எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குது. அதுக்கு பேர் தான் ஜாக்ஷன். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இங்கதான் இப்படிதான் ஒரு நேம் இருக்கு, ஒரு ஜேசன் டேட்டா இருக்கு. இந்த ஜேசன் டேட்டாவை என்ன பண்ணுனா நார்மல் ஜாவா ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணுது. அந்த நார்மல் ஜாவா ஆப்ஜெக்ட் தான் போஜோ கிளாஸ், பிளெயின் ஓல்ட் ஜாவா ஆப்ஜெக்ட். சரியா? இப்ப இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்ப இந்த கிளாஸ், இப்ப ஸ்டூடெண்ட் கிளாஸ் வச்சிருக்கு. இதுல என்ன இருக்கு? ஐடி இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு, ஆக்டிவ் இருக்கு. இதான் கிளாஸ், இதான் போஜோ கிளாஸ். இந்த போஜோ கிளாஸ் தான் இப்படி ஜேசன் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுது. இது அப்படி பைண்ட் பண்றவர் பேர் தான் யாரு? ஜாக்ஷன். இப்ப நம்ம இப்படி ஜேசன் ஃபார்மேட் கொடுத்தா அது அகைன் இப்படி போஜோ கிளாஸுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்படியே ரிவர்ஸ்லயும் பண்ணும். ஜேசன் ஃபார்மேட்ல இருந்து போஜோவா கன்வெர்ட் பண்ணும், போஜோல இருந்து ஜேசன் ஃபார்மேட்டாவும் கன்வெர்ட் பண்ணும். இப்படி கன்வெர்ட் பண்றவருக்கு பேரு ஜாக்ஷன். இது பின்னாடி ஒர்க் பண்ணிக்கும். சரியா? எதை வச்சு அது பண்ணுதுன்னா கெட்டர் செட்டர் மெத்தட வச்சு. சரியா? எதை வச்சு பண்ணும்? இந்த போஜோ கிளாஸ்ல என்ன, போஜோ கிளாஸ்ங்கிறது ஒண்ணு. இப்ப என்டிட்டி கிளாஸ்ல என்னென்னலாம் எழுதுறோம்? கிளாஸ் நேம், ஃபீல்ட் எழுதுறோம், கன்ஸ்ட்ரக்டர் எழுதுறோம், கெட்டர் செட்டர். அதே மாதிரி தான் போஜோ கிளாஸ். ஆனா என்டிட்டி கிளாஸ்ல நம்ம அட் என்டிட்டி, அட் ஐடி, அட் காலம் அப்படிங்கிற டேட்டா பேஸ் கூட மேப் பண்ணுவோம். பட் போஜோ கிளாஸ்ல அப்படி பண்ண மாட்டோம். நார்மல் என்கேப்சுலேட்டட் கிளாஸ்.
என்கேப்சுலேஷன்ல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, பிரைவேட் இன்டிஜர் நேம், பிரைவேட் இன்டிஜர் ஸ்ட்ரிங் நேம், கரெக்டா, பிரைவேட் இன்டிஜர் ஐடி, அதுக்கு கெட்டர் மெத்தட் செட்டர் மெத்தட், அதுதான் போஜோ கிளாஸ். அப்போ போஜோன்னா என்டிட்டி. போஜோங்கிறது ஒன்லி சிம்பிளிஃபைடா என்ன இருக்கும், கிளாஸஸ் இருக்கும், பிரைவேட் ஃபீல்ட் இருக்கும், கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், தென் கெட்டர் செட்டர் இருக்கும். பட் என்டிட்டிங்கிறது நத்திங் பட் மேப் பண்ணிருப்போம் டேட்டா பேஸ் கூட, தட் இஸ் தி டிஃபரன்ஸ். அப்ப இது எதுக்காக போஜோனா ஆர்கனைஸ் பண்றதுக்காக. சரியா, இப்போ இதை ஏன் ஜேசனா கன்வெர்ட் பண்ணோம், ஏன் ஜேசன் வந்துட்டு போஜோவா கன்வெர்ட் பண்ணணும், ஏன்னா நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட், நம்ம என்ன ஃபீல்ட் நம்ம கொடுக்கறது நேம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். இதுதான் ஜேசனா தான் கன்வெர்ட் பண்ணி தான் எனக்கு சர்வருக்கே போகுது. அங்க இருந்து எனக்கு இந்த ஜாவா கிட்ட சொல்லும் போது போஜோ கிளாஸா தான் சொல்லணும். அது கம்யூனிகேட் பண்றது, புரியுதா, உள்ள அது கம்யூனிகேட் பண்றது. ஜேசன்ல நம்ம கொடுத்தோம்னா அது என்ன பண்ணுது, போஜோ வருது. போஜோவா கொடுத்தா ஜேசனை கன்வெர்ட் பண்ணும். இப்படி கன்வெர்ட் பண்ற லாஜிக் எல்லாமே யாரு பார்த்துப்பானா, ஜாக்சன்ங்கிறவரு பார்த்துப்பாரு. இது எல்லாமே டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ், இன்டர்வியூல கேட்கக்கூடிய டேர்ம்ஸ், அதனால நல்லா பார்த்துக்கோங்க, புரியுதா. சரி, ஓகே. பை டிஃபால்ட்டா டேட்டா பைண்டிங் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டா ஜாக்சன் சொல்லணும். டேட்டா பைண்டிங், தட் வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ட். டேட்டாவை எப்படி பைண்ட் பண்றீங்க, கிளியரா? இதான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இது ஜேசன், இதுதான் போஜோ கிளாஸ், புரியுதா. இதுக்கு பேர் என்னது, போஜோ கிளாஸ் அப்படின்னு அர்த்தம், புரியுதா. சரி, ஓகே. இப்போ இது டேட்டா பைண்டிங். இப்போ இந்த டேட்டா பைண்டிங் நமக்கு எப்படி நடக்குதுன்னா, டேட்டா பைண்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஜேசன் டேட்டா டு ஜாவா போஜோ. ஓகே. இப்போ இந்த இடத்துல இதை பாக்குறவர் யாருன்னு சொன்ன, பை டிஃபால்ட் இது மூலமா நடக்குது, கெட்டர் செட்டர். இப்போ ஜேசன் டு ஜாவா மாத்தும் போது என்ன மெத்தட் கால் ஆகுது, ஜேசன். இப்படி ஜேசன்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா இப்படி மாத்துறோம். எப்படி மாத்துறோம், இந்த மாதிரி கன்வெர்ட் பண்றோம் இல்லையா. இப்படி கன்வெர்ட் பண்ணும்போது என்ன மெத்தட் கால் ஆகும், செட்டர் மெத்தட். ஏன்னா இங்க ஐடிக்கு வேல்யூ செட் பண்ணுங்க 14, ஃபர்ஸ்ட் நேம்க்கு வேல்யூ முத்து, லாஸ்ட் நேம்க்கு வேல்யூ குமார், ஆக்டிவ் ட்ரூன்னு சொல்லிட்டு வேல்யூவை செட் பண்றோம் ஜேசன்ல இருந்து போஜோ மாத்தும் போது. அதே போஜோல இருந்து ஜேசனா மாத்தும் போது என்ன மெத்தட் கால் ஆகும், கெட்டர், புரியுதா. அப்ப இந்த இது என்ன பண்ணுது, என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னா, when building Spring REST applications, சரியா, Spring will automatically handle the Jackson integrations. JSON data being passed to REST controller is converted to the POJO. Java object being written from that REST controller is converted to that JSON. சரியா, JSON formatல நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும், கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். So this kind of activities very 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 important things. Data binding. சரியா, சரி, ஓகே. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வேணா பாத்துருவோமா, வேணாமா? சரி, ஓகே. சரி, ஓகே. இதை மட்டும் பார்த்துருவாங்க. ஸோ தென் என்ன பண்ணிருங்க, இன்னைக்கு வந்துட்டு இதே மாதிரி நீங்க எவ்வளவு ஏபிஎஸ்னாலும் போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு போஸ்ட்மேனை டவுன்லோட் பண்ணிருக்கணும், ப்ராப்பரா அந்த லாகின் பண்ணி சைன்இன் பண்ணிருக்கணும், பண்ணிட்டு இதுல இப்படி வெரிஃபை பண்ணிருக்கணும். சரியா, இதுல கிளிக் பண்ணிட்டு உங்க டேட்டா இப்படிலாம் வந்திருக்கணும். இதை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கோட் பிளஸ் இதை போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல ஷேர் பண்ணிருக்கணும். சரியா, okay guys, thank you so much. Yeah, bye bye. Thank you, sir. Okay guys, fine.